வணக்கம். பாஜக, அதிமுக கூட்டணி அமைச்சு வருகிற 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. ஒருவேளை இதில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமையுமா அல்லது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதிமுக பாஜக கூட்டணியில் நிலவி வருது. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே கூட்டணி கட்சியினுடைய துணை இல்லாமல் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் தற்போதைக்கு தமிழகத்தில் இல்லை. சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கும்போது வருகிற 2026 தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா பேசியிருந்த சில விஷயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, தமிழகத்தில் கால் ஊன்ற நினைக்கும் பாஜகவினுடைய எண்ணம் நடக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு தலைமை தாங்க போவது அதிமுக தான். அதற்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். முதல்வர் தேர்வில் பாஜகவினுடைய திட்டம் பலிக்காது. அதில் எந்த மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது. இதனை பாஜக ஏற்கல அப்படின்னா இரண்டு கட்சிகளுக்கும் இடையில ஒருங்கிணைப்புக்கு சாத்தியமே கிடையாது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாஜக கூட நெருக்கமாக இருக்கிறதுனால தான் RSS நிகழ்ச்சியில் பங்கேற்ற வேலுமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு அன்வர் ராஜா பேசினது கூட்டணி கட்சிகளுக்குள்ள மட்டும் இல்லாமல் அதிமுக உள்ளேயும் சில சர்ச்சைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் அமித்ஷா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சரே கூறிய பிறகு இதை பற்றி யார் பேசினாலும் சரியா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போதைக்கு இது குறித்து கேள்விகள் கேட்டு அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கிறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த கருத்தினால ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற விஷயம் உறுதியாகியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் வேலுமணி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியை பணிந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு. இப்போதைக்கு இது மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதையெல்லாம் பார்த்து ஏதோ பாஜக கிட்ட ரகசிய திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வருது.